ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக அரசுலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. மொத்தமா 3 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்க போது. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 18,000 உங்களுக்கான சேலரி வரும். லாஸ்ட் டேட் பாருங்க 31 ஜூலைக்குள்ளார நீங்க ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த சேவை மையத்துல தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்க போது. இதுல 3 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. வழக்கு பணியாளர் கேட்டகரி, பல்நோக்கு பணியாளர்ங்கிற கேட்டகரி, பாதுகாவலர் கேட்டகரிக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஆஃப்லைன் மோட்ல தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இதுதான் பாருங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ல இருந்து, உங்களோட பேரண்ட் நேம்ல இருந்து, நேஷனாலிட்டி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல இருந்து, உங்களோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு, சிக்னேச்சர், டேட், பிளேஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னே சொல்லி குடுத்து மதுரை அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் குடுத்துருக்காங்க அட்ரஸ். அத நீங்க கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க கேஸ் ஒர்க்கர்ங்கிற கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சுலர் டிகிரில சோசியல் ஒர்க்கோ இல்ல கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லனா டெவலப்மென்ட் மேனேஜ்மென்ட் நீங்க படிச்சிருந்தா எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரூ. 18,000 உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். இதுக்கு பார்த்தோன்னா ஷிஃப்ட் பேஸ்ல தான் உங்களுக்கான வொர்க் இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. 3 ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்து மல்டி பர்ப்பஸ் ஹெல்ப்பர் கேட்டகரிக்குலாம் நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு ரூ. 10,000 உங்களுக்கான சேலரி வரும். செக்யூரிட்டி கார்டு பாதுகாவலர் கேட்டகரிக்குலாம் பாருங்க 10த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ரூ. 12,000 உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோன்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மதுரையை சேர்ந்த பெண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளார நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் பாருங்க பல்நோக்கு பணியாளருக்குமே நீங்க மதுரையை சேர்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் தான் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். பாதுகாவலர் கேட்டகரிக்குமே பாருங்க மதுரையை சேர்ந்தவங்க தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா இது ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்தோட பேர கமெண்ட்ல தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.